அண்மை செய்தி. கே.ஏ. செங்கோட்டையனின் பேட்டி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மதுரையில் இன்று மாலை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது அதை பற்றி பேசப்போவதாக இபிஎஸ் பதிலளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகின்ற 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேசப் போவதாக இன்று காலை அறிவித்திருப்பது அதிமுகவுக்குள் மீண்டும் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது. இது கடந்த ஒரு 3 மணி நேரமாகவே பேசுப் பொருளாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில ஈரோட்டில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதுல பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இன்றைய தினம் மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடத்துல செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தின் போது இதற்கு விளக்கம் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் மதுரை மாவட்டத்துல மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் என்ற சுற்றுப்பயணத்துல மேலூர், மதுரை கிழக்கு மற்றும் மதுரை வடக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். முன்னதாக இன்று காலை மதுரை மாவட்டத்துல பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் புறப்பட்ட போது செய்தியாளர்கள் செங்கோட்டையின் விவகாரம் குறித்து கேள்வி வைத்திருக்கிறாங்க. அதற்கு இந்த விவகாரம் குறித்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்து அவர் புறப்பட்ட போது பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்கிறார். கட்சி தலைமை மீது அதிருப்தி இருக்கிறீர்களா, சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை கட்சிகள் எண்ணிக்கை திட்டமா, இபிஎஸ் தரப்பிலிருந்து யாராவது பேசுகிறார்களா, இப்படி பல்வேறு கேள்விகள் திரு செங்கோட்டையன் இடத்தில் அவர் கேட்டபோது அவர் மீண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.